இலக்கிய திறனாய்வு லிட்டரிக்கல் கிரிட்டிசிசம் துறையில் மிகவும் முக்கியமான ஆளுமை மற்றும் அவர்களது பங்களிப்பு பற்றி கீழே காணலாம். இலக்கியத்தை வெறும் ரசனையாக மட்டும் பார்க்காமல் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு ஆய்வு செய்த முன்னோடிகள் இவர்கள். மரபுவழி மற்றும் நவீன திறனாய்வாளர்கள். தமிழ் வ. வே. சு. ஐயர் நவீன தமிழ் இலக்கிய திறனாய்வின் தந்தை எனப்படுபவர். கம்பராமாயணம் ஒரு ஆராய்ச்சி. A Study of கம்பராமாயணம் என்ற இவரது நூல் உலக இலக்கிய தரத்தோடு தமிழ் ஒப்பிடும் நோக்கின் முன்னோடி முயற்சியாகும். டி. சிதம்பரநாதன் முதலியார் டி. கே. சி. ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர். இலக்கியத்தை இதயம் கலந்த ரசிக்க வேண்டும் என்ற ரசனை முறையை இம்ப்ரெஷனிசம் கிரிட்டிசிசம் முன்னெடுத்தவர். தமிழ் க. நா. சுப்பிரமணியம் தமிழ் க. நா. சு. படித்திருக்கிறீர்களா என்ற நூலின் மூலம் உலக இலக்கிய தரத்திற்கு நிகரான தமிழ் நூல்களை பட்டியலிட்டவர். விமர்சனத்தை தீவிரமான ஒரு இயக்கத்தை மாற்றியவர். மார்க்சியல் திறனாய்வாளர்கள். சோசியலிசம் ரியலிசம் இலக்கியத்தை சமூக பொருளாதார பின்னணியில் ஆய்வு செய்தவர். ந. வானமாமலை நாட்டுப்புறவியல் மற்றும் சமூகவியல் நோக்கில் இலக்கியத்தை ஆய்வு செய்தவர். கைலாசபதி ஈழத்தை சேர்ந்த இவர்கள் தமிழ் நாவல் இலக்கியம் ஒப்பிலக்கியம் போன்ற நூலின் மூலம் மார்க்சியல் திறனாய்வை வலுப்படுத்தியவர். க. சிவத்தம்பி பண்டை தமிழ் சமூகத்தில் போன்ற ஆய்வு மூலம் இலக்கிய வரலாறு சமூக பின்னணியில் விளக்கியவர். பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள். மு. வரதராசனார் தமிழ் இலக்கிய வரலாறு மற்றும் திறனாய்வின் ஆகிய நூல்களின் மூலம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திறனாய்வை எளிமையான முறையில் கொண்டு சேர்த்தவர். தமிழ் அ. தமிழ் ச. ஞானசம்பந்தர் இலக்கிய கலை என்ற நூல் இலக்கிய நுட்பமாக விளக்குகிறார். கம்பன் ஆய்வு என்று சிறப்பிக்கப்படுகிறார். தி. சு. நடராசன் திறனாய்வு கலை என்ற இவரது நூல் இன்னும் பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களாக விளங்குகிறது.